முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த அரசு மதுபான கடைகளை இழுத்து மூடு என்னும் கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஒருங்கிணைக்க பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்து பங்கேற்று இந்த கோரிக்கைகளுக்கு வலுவூட்டக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே மிகச் சிறப்பான ஒரு உரையை வழங்கி முழுமையான மதுவிலக்கை ஏன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற நமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, எஸ் பாலாஜி அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு அவர்களே, ஆதவ் அர்ஜுன் அவர்களே மற்றும் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் க பாவலன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, சேக்வேரா அவர்களே, தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, எழில் கரோலின் அவர்களே, தமிழினியன் அவர்களே, சூகா விடுதலை செழியன் அவர்களே, ஆதிமொழி அவர்களே, சங்கத்தமிழன் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, சிபி சந்தர் அவர்களே மற்றும் கட்சியின் முன்னோடிகளே, இந்நிகழ்வை 2 நாள் இடைவெளியில் ஒருங்கிணைத்திருக்கிற வெற்றிகரமாக இதனை நடத்தி கொண்டிருக்கிற சென்னை மாவட்ட செயலாளர்கள் வேலுமணி, சாரநாத், சேத்துப்பட்டு இளங்கோ, சைதை ஜேக்கப், கரிகால் வளவன், வழக்குரைஞர் அப்புன், வழக்குரைஞர் இளையா, சி சவுந்தர், உஷாராணி, சா இளங்கோவன், தேவ ஞான முதல்வன், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர், அருண் கௌதம், நீலமேகம், ஆவடி ஆதவன், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள் தீவா எழிலரசு, மேனகாதேவி கோமகன், மதி ஆதவன், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர்கள் தே தென்னவன், பொன்னிவளவன், காஞ்சி தமிழினி, கனல்விழி, சாமுவேல் எபினேசர், திருநீர்மலை தமிழரசன் ஆகிய தோழர்களே மற்றும் தமிழகம் தழுவிய அளவில் இந்த நிகழ்வுகளை வந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகளின் சக்தி இதுவென ஒவ்வொரு நிகழ்விலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. 18வது மக்களவை. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்று பதவியேற்கிற நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த நாளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோம். இருபதாம் தேதி நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்றேன்.
அங்கு போய் மக்களை சந்தித்த பிறகு மக்களின் கோரிக்கையாக உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க நேர்ந்தது. 18ஆம் தேதி இந்த கொடும் துயரம் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியானது. அரசல் புரசலாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்தன. 19ஆம் தேதி தான் தீவிரமடைந்தது. எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உடனே களத்துக்கு போய்விட்டார்கள். ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று கருதி உடனே களத்திற்கு போனார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் நான் 20ஆம் தேதி மாலைதான் அங்கே செல்ல முடிந்தது. தோழர்கள் இங்கே அதை குறிப்பிட்டார்கள். 20ஆம் தேதி நான் கருணாபுரத்திற்கு போய் நள்ளிரவு 1 மணி வரையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தேன். 12 குடும்பங்களைத்தான் சந்திக்க முடிந்தது. இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை தொடங்கி அதே போல 21ஆம் தேதி நள்ளிரவு வரையில் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினேன். ஏறத்தாழ 57 குடும்பங்களை சந்தித்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தலித்துகள், ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எளிய மக்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த 12 குடும்பத்தினர் உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். 15 மாதவச்சேரின்னு ஒரு கிராமம் கள்ளக்குறிச்சியிலிருந்து 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அந்த ஊருக்கு செல்லுகிற வழியிலே தேவபாண்டலம், அந்த ஊரில் ஒருவர் இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அன்வர் பாஷா என்று ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதற்கு அடுத்த கிராமம் சேஷ சமுத்திரம் என்ற ஒரு கிராமம். அங்கே 2 பேர் இறந்து விட்டார்கள். ஒரு குடும்பம் தான் அங்கே இருக்கிறது, இன்னொரு குடும்பம் யாருமே இல்லை, இறந்து போனார்கள். உறவினர்கள் வந்தார்கள், அடக்கம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த ஊரில் யாரும் இல்லை. அந்த 2 பேருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை, ஒரு குடும்பத்தை மட்டும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்பினோம். மாதவச்சேரி என்கிற கிராமத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேரும் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஏழை மக்கள். 6 பேரும். அதிலே முதலில் இறந்தவர் பெயர் ஜெயமுருகன். அவர் இந்த நச்சு சாராயத்தை அருந்தியதால் இறந்தார் என்று தெரிவதற்கு முன்பே வழக்கமாக இவர் குடிக்கிறவர், ஏதோ காரணத்தால் இறந்து போனார் என்று அடக்கம் செய்து விட்டார்கள். அவருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடே கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அது பற்றிய தகவல்கள் வெளிவருவதற்கு முன்பே அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த வழக்கு நச்சு சாராயத்தால் பலியானவர் என்கிற வழக்காக பதிவாகவில்லை, போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவில்லை, பிணக்கூர் ஆய்வு செய்யப்படவில்லை. அதே போல அந்த ஊரிலே இன்னொருவர் இளையராஜா, அவருடைய உடலும் அப்படித்தான். இன்னொருவர் நாராயணசாமி, அவரும் அப்படித்தான். இன்னொருவர் கண்ணன், அவருடைய உடல் 2-3 நாட்கள் மருத்துவமனையிலே இருந்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுவும் அந்த வழக்கு பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆக அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் இந்த 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமா என்ற கேள்வி. இந்த 6 குடும்பத்தினரையும் நான் அவர்களின் இல்லம் தேடி போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். அதன் பிறகு மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து கோட்டைமேடு பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேர்,
ஒரு குடும்பம் நாடார் குடும்பம், தகவலுக்காக சொல்லுகிறேன். இன்னொரு குடும்பம் அந்நியர் குடும்பம். ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்கள் அவர்கள். அதன் பிறகு மாமந்தூரை முடித்துக் கொண்டு கரியப்பா நகரை முடித்துக் கொண்டு பொறுப்படாக்குறிச்சி என்ற ஊரிலே போய் அன்றைக்கு இரவு முடிக்கிறோம். 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு நான் கருணாபுரத்து ஆதிதிராவிடர் தெருவுக்குள்ளே நுழைந்தேன். 3:30 மணிக்குத்தான் வெளியே வந்தேன். அவ்வளவு வீடுகளிலும் போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஒவ்வொரு இடத்திலும் அமர்ந்து என்ன நடந்தது என்று கேட்டு அவர்களை ஆற்றுப்படுத்தி விட்டு வந்தேன். கருணாபுரத்தில் நுழைந்தவுடனேயே முதல் வீடு சுப்பிரமணியன் வீடு. சுப்பிரமணியன் யார் என்றால் அவர் ஒரு உடையார் சமூகத்தை சார்ந்தவர். எளிய குடும்பங்களை சார்ந்த பெண்மணிகள் சூழ்ந்து கொண்டு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, முதலில் என்னை சந்தித்தவுடன் கைகளை கூப்பி கும்பிட்டு, ஐயா சாமி, நீங்கள் இந்த நாட்டுக்கே நல்லது செய்ய வேண்டும் என்றால் சாராய கடைகளை மூடுங்கள். இதுதான் கோரிக்கை, இதுதான் மக்கள் கோரிக்கை. கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல. சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை. அதனால்தான் சிறுத்தைகளின் போராட்டம் இங்கே அறிவிக்கப்பட்டது. அதை மறந்துவிடக் கூடாது. அந்த முதல் வீடு, கருணாபுரத்திற்குள்ளே நுழைகிற முதல் வீடு சுப்பிரமணியன். அவரும் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி தான். நூர் பாஷா என்று ஒரு மாற்றுத்திறனாளி, அவருடைய மனைவியை குடும்பத்தினரை சந்தித்தோம். 90 வயது இருக்கும் அந்த தாய், அவருடைய மாமியார். எலும்பும் தோலும் தான், அப்படியே ஒரு எலும்பு கூடு படுத்து கிடப்பது போல் படுத்து கிடக்கிறது. அந்த அம்மையார் படுத்திருந்தார். நூர் பாஷாவுக்கு குழந்தை இல்லை, இடுப்புக்கு கீழே செயலிழந்த நிலை அவருக்கு. அந்த அம்மாவுடைய தொழில் பூ கட்டி தருவது, மாலை கட்டி தருவது. அதாவது பூ வியாபாரம் அல்ல, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மாலை கட்டி தருகிற தொழில். பூ வியாபாரம் செய்வதற்கு ஒரு முதலீடு தேவை. அது கூட இல்லாத நிலையில் பூ வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மல்லிப்பூவாக இருந்தாலும் சாமந்தி பூவாக இருந்தாலும் அல்லது பல பூக்களை இணைக்கிற மாலையாக இருந்தாலும் அந்த மாலைகளை எல்லாம் கட்டி தந்தால் அதற்கு ஒரு கூலி. அதுதான் அந்த குடும்பத்திற்கான வருமானம். அவர் மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்திருப்பதனால் மாதம் 1500 ரூபாய் அவருக்கு அரசு உதவி கிடைக்கிறது. அந்த 1500 ரூபாயோடு இவர் பூ கட்டி அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், சமைத்து தர வேண்டும், இந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலில் இறந்தவர்கள் சுரேஷ் பிரவீன். சுரேஷ் என்கிற ஒரு இளைஞன். அவன் இறந்தது வழக்கமாக குடிக்கிறவன், ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவனே பிரவீன். அவனும் குடிப்பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ காரணத்தால் இறந்து விட்டான். ஏதோ காரணத்தால் குடிக்கிற பழக்கம் உள்ளவன், அதனால் ஏதோ உடலை கெடுத்து கல்லீரலை கெடுத்து உடல் உள்ளுறுப்புகளை கெடுத்து விட்டது போலும், அதனால் அவன் இறந்து விட்டான் என்று கருதினார்களே தவிர அவர்களுக்கு யாருக்கும் அந்த சாராயத்தில் மெத்தனால் என்ற ஒரு நஞ்சு கலந்திருக்கிறது என்பது தெரியாது அவர்களுக்கு. அந்த 2 பேர் இறந்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது ஏதோ வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தார்கள். ஏன்னா யாருக்கும் தெரியாது, மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியாது. சாராயத்தை குடித்ததனால் அந்த சாராயத்தில் கலந்திருந்த நஞ்சுதான் இந்த சாவுக்கு காரணம் என்று உணர்வதற்கு அறிவதற்கு முன்னரே கலெக்டரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனேன். இதில் ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு என்னவென்றால், இன்னொரு சுரேஷ், அவனும் இறந்து விட்டான், அவனுடைய மனைவியும் இறந்து விட்டார். அந்த மனைவியின் பெயர் வடிவுக்கரசி. அந்த வடிவுக்கரசி எப்படி வந்தார், அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா என்று நான் கேட்டேன். இளம் பெண். காட்டுநாயக்கர் தெருவிலே சாரதாவுக்கு
இந்திராவுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது, 5:30 மணிக்கே எழுந்து போய் குடித்திருக்கிறார் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். வடிவுக்கரசிக்கும் அப்படி குடிப்பழக்கம் இருக்கிறதா என்று நான் கேட்டபோது சுற்றிலும் இருந்தவர்கள் சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது. தோழர்களே, இந்த அம்மாவுக்கு உடல் நலிவு, அவருக்கு பௌத்திரம் அடிக்கடி வலி ஏற்படுகிற போது காலை கடன் கழிக்க முடியாது. பௌத்திரம் வந்தா காலை கடன் கழிக்க முடியாது. ஓம வாட்டர் குடிக்க வேண்டும் என்று அவராக விரும்பி தன்னுடைய மகளிடத்திலே சொல்லி போய் ஓம தண்ணி வாங்கிட்டு வா. அந்த பெண் வெளியே போயிருச்சு ஓம தண்ணி வாங்குறதுக்கு. கணவன் சுரேஷ் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டை உடைச்சி டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு அதே பாட்டில் அதே டம்ளர்ல இன்னொரு பாக்கெட்டை ஊத்தி வச்சுட்டு ஒரு போன் வந்தவனே போன் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. இந்த அம்மா வெளியில இருந்து உள்ள வந்திருக்கிறாங்க. வந்ததும் அந்த டம்ளர்ல தண்ணி இருந்திருக்கு. அது ஓம தண்ணின்னு நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்க. நம்ம போய் பொண்ணை வாங்கிட்டு வர சொன்னா அது வாங்கிட்டு வந்து ஊத்தி வச்சிருக்கு போட்டிருக்கு, அதை குடிக்கணும்னு குடிச்சிருக்காங்க. ஓம தண்ணி மாதிரி தான், அதுவும் கலர்லெஸ். அதுல கலர் இருக்காது. ஒரு மஞ்சளா இருந்திருக்கோ அல்லது வேற மாதிரி ஏதாவது கலரா இருக்க, வெறும் அப்படி தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி இருந்துச்சு தண்ணி. நான் அது பார்த்தேன். அந்த பாக்கெட்லாம் தூக்கி போட்டுருந்தாங்களே, பாக்கெட் தூக்கி போட்ட பாக்கெட்டை எடுத்து பார்த்தா அதுல கொஞ்சம் மிச்சம் இருந்த அந்த சாராயத்தை பார்த்தேன். அப்படியே கிளியரா இருக்கு, எந்த கலரும் கிடையாது அதுல. வடிவுக்கரசி அதனால் இறந்து போனார். சுரேஷ் குடிப்பழக்கம் உள்ளவர். மனைவி வடிவுக்கரசி ஓமத்தண்ணி என்று குடித்து இறந்து போனார். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து 70 வயது வரை முதிர்ந்த நபர்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தெரு தெருவாக நடந்து சிறுவங்கூர் என்ற ஒரு கிராமம், மாடூர் என்ற ஒரு கிராமம், வீரசோழபுரம் என்ற ஒரு கிராமம், இதுவெல்லாம் அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள கிராமங்கள். இந்த கிராமங்களில் எல்லாம் போய் பார்த்தேன். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் பார்த்தேன். இன்னும் பலர் ஆபத்தான நிலையிலே இருக்கிறார்கள் என்று வந்து தாய்மார்கள் காலிலே விழுந்து கதறுகிறார்கள், கையெடுத்து கும்பிடுகிறார்கள். எப்படியாவது என் பேரப்பிள்ளையை காப்பாத்து, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. ஆபத்திலே இருப்பவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற குரலுக்கு அடுத்து ஓங்கி உரத்து ஒலித்த குரல் சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான். அன்றைக்கு இரவே நான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு போனேன். நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 18 பேர் வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு செயற்கை சுவாசத்தில் கிடத்தப்பட்டிருந்தார்கள். ஐசியூல இருந்தாங்க, தீவிர சிகிச்சை பிரிவிலே இருந்தார்கள். 18 பேரையும் தனித்தனியாக பார்த்தேன். அதிலே தலித்துகளும் உண்டு, தலித் அல்லாதவர்களும் உண்டு, இளைஞர்களும் உண்டு. பெரும்பாலும் அவ்வளவு பேருமே மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், அல்லது கொத்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள், எலக்ட்ரிஷியன் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பிளம்பிங் குடிநீர் பைப்புகளை சரி செய்கிற வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரையில் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள். ஏன் இப்படி இவர்கள் குடிக்கிறார்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம், 60 ரூபாய்க்கு இது கிடைக்குது, ஒரு பாக்கெட் 60 ரூபாய். எவ்வளவு ஒரு பாக்கெட், எவ்வளவு அளவு இருக்கும்? 200 மில்லி இருக்கும். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாயந்தரம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இரவு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அடுத்த நாள் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு இந்த வியாபாரம் தொடங்குகிறது? அதிகாலை 4:30 மணிக்கே தொடங்குகிறது. இந்த வியாபாரம் அதிகாலை 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே தொடங்குகிறது. 5 மணிக்கு எப்படி போய் குடிக்கிறாங்க? எழுந்து முகம் கழுவணும், தண்ணி எடுத்து வாய் கொப்பளிக்கணும், அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதுதான் வழக்கமா நாம செய்யக்கூடிய வேலை. ஆனால் அவர்கள் எழுந்து
வாய் கொப்பளிப்பதே சாராயத்தில் தான் கொப்பளிக்கிறார்கள். அப்படி மூளையை கடிச்சு வாயில கொப்பளிச்சு ஊத்திட்டு மிச்சத்தை குடிச்சிடறது. சாராயம்னு கேட்கறதுல மூளை கடிச்சா இருக்கா அப்படின்னு தான் கேட்கறாங்க. மூளை கடிச்சா கிடைக்குமா? மூளை கடிச்சான்னா அந்த பாக்கெட்ல 2 பக்கம் மூளை இருக்கும் இல்லையா, மேல பிடிச்சி கட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு கார்னர், இந்த பக்கம் ஒரு கார்னர். ஏதாவது ஒரு மூளையை கடிச்சிட்டு அப்படியே குடிச்சிடுறது சார், அவ்வளவுதான். மிச்சம் இருந்தா கூட தூக்கி போட்டு போயிருது. இதெல்லாம் அந்த 2 நாள் நான் களத்திலே நின்று மக்களை சந்தித்த போது கிடைத்த தகவல்கள். யார் விற்பனை செய்தவன்? கண்ணுக்குட்டி. அவன் பேர் கோவிந்தராஜ். அவனுக்கு பட்ட பெயர் கண்ணுக்குட்டி. அவன் பேட்டி கொடுத்திருக்கிறான். 25 வருஷமா நான் வியாபாரம் பண்றேன், ஆனா நான் சாராயம் குடிச்சதில்லைன்னு இருக்கான். அவன் எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் பாருங்க. 25 வருஷமா இந்த தொழில் செய்யறான்னா 25 வருஷமாவா தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு? 25 வருஷமா இந்த வியாபாரம் நடக்குதுங்க. 25 வருஷமாவா தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கு? அதல்ல. அதுக்கு பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் கிடைக்குதுன்னா, மாதவச்சேரிக்கு போன பிறகு ஒரு தகவல் கிடைக்குது. மாதவச்சேரியில இறந்து போனவங்க எல்லாம் கருணாபுரம் போய் குடிச்சிட்டு வந்தாங்களான்னு நான் கேட்டேன். இல்ல சார், இங்கே விற்கிறாங்க சார், இப்ப சுடுகாட்டுல வித்துக்கிட்டு இருக்குது, இப்ப வித்துக்கிட்டு இருக்குதுன்றான். இங்க யாரு கொண்டாந்து விற்கிறாங்க? இங்க ஒரு சின்னதுரைன்னு ஒரு ஆள் இருக்கிறான். அவன் யார்? சேஷசமுத்திரம். அவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அவன் தலிதா? இல்லை, அவன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். அவன் தான் இங்க முக்கியமான சப்ளையரு. அவன் இருந்துதான் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போறான். சின்னதுரையிட்ட போய் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு கருணாபுரத்தில் விற்கிறான். மாதவச்சேரியிலேயே கிடைக்கிறது. அந்நிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் பட்டப்பகலில் விற்பனையாகிறது. பல கிராமங்களை சார்ந்தவர்கள் அங்கே வாங்கி கொண்டு போகிறார்கள். ரீட்டைல் சேல்ஸ் வேற, மொத்தமா வாங்கிட்டு போய் அங்க தனியா சில்லறை விற்பனை. அவன் இப்ப கண்ணுக்குட்டின்னா அது 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். சின்னதுரைட்ட வாங்கும் போது அவன் 50 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு வாங்கிருப்பான் ஒரு பாக்கெட். இவன் இங்க 60 ரூபாய்க்கு விற்கிறான். இப்ப சின்னதுரைக்கு யார் கொடுத்தாங்கிறதா முக்கியமானது. அவனே அது தயாரிச்சானா? அப்ப அவன் இந்த சாராயத்துல மெத்தனால் கலந்திருக்கானா? அந்த மெத்தனால் எங்கிருந்து வந்துச்சு? மெத்தனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. முக்கியமான கெமிக்கல்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ், இந்த மருந்து, இதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. அதுக்கு நிறைய கெடுபிடி இருக்கு. சட்டங்கள், நிறைய கெடுபிடியான சட்டங்கள் இருக்கு. எல்லாராலையும் வாங்க முடியாது. சில முக்கியமான மருந்தெல்லாம் மெடிக்கல்ல போனா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆல்கஹால் மிக்ஸ்டு மெடிசின்ஸ் நிறைய இருக்கு. இன்ஜெக்ஷன் மெடிக்கல் பர்பஸ் போற இன்ஜெக்ஷனே ட்ரக்ஸ் தான். அதுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிறவங்களா இருக்கான். பெத்தடின் ஒரு ஊசி இருக்குது. அதை நீ போய் கேட்டா மெடிக்கல்ல கொடுக்க மாட்டாங்க. அனஸ்டாட்டிக்ஸ், இந்த மயக்க மருந்து ஊசி, மயக்க ஊசி போடுற மருத்துவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பயன்படுத்துற அந்த இன்ஜெக்ஷன்லாம் நீங்க யாரும் கேட்டு வாங்க முடியாது. கரெக்டா முதுகு தண்டுல போடுவாங்க. உனக்கு மயக்கம் வந்துடும். 3 மணி நேரமோ 6 மணி நேரமோ உனக்கு ஆபரேஷன் பண்றதால நீ மயக்க நிலையில இருப்ப. உனக்கு என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி மருந்தை நாம போய் பிரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போய் கூட வாங்க முடியாது. பிரெஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் எழுதி கொடுக்க மாட்டாங்க. மெத்தனால் என்கிற அந்த நச்சு பொருள் அது ஆல்கஹால் தான். மீத்தைல் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் மெத்தனால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் எத்தனால் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்கஹால் அப்படின்னா நாம தமிழ்ல சாராயம் சொல்றோம். சாராயம் சொல்றோம். 100% எத்தைல் ஆல்கஹால் தான் அது எரி சாராயம். ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், RS. அது பவுடராகவும் இருக்கும், லிக்விடாகவும் கிடைக்கும். டேங்கரா போய்கிட்டு இருக்கும். பார்மாசூட்டிக்கல் கம்பெனி, மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் அது அதிகம் பயன்படுத்தப்படும். மது தயாரிக்கப்படுகிற கம்பெனிகளுக்கு அது பயன்படுத்தப்படும். இந்த மது என்பது ஏதோ புதிதாக இந்த காலகட்டத்தில் திமுக, அதிமுக வந்த பிறகுதான்
அறிமுகமானது என்று இல்லை. காலம் காலமாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மதுவுக்கும் மனிதனுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன், ஐயன் திருவள்ளுவன் மதுவுக்கு எதிராக ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறான். கல்லுண்ணாமை. கல் அப்படிங்கிறது வேற மொழியில மது, தமிழ்ல கல்லு. அது பனங்கல்லு தென்னங்கல்லு மட்டும் இல்ல, கல் என்றாலே போதை தரக்கூடிய ஒரு பொருள் என்று பொருள். கல்லுன்னா வெறும் கல்லு மட்டும் குறிக்கிறது அல்ல, கல்லு என்பது மதுவின் இன்னொரு பெயர். அது கல்லுண்ணாமை என்பது மது அருந்தாமை. வெவ்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி வெவ்வேறு வடிவங்களில் போதைக்கான பொருளை அப்பவே மனுஷன் தேடி இருக்கிறான். வெறும் கல்லு குடிச்சா போதெல்லாம் ஏறாது. அந்த கல்லுல ஊமத்தை காய போட்டு தேய்ப்பாங்க. உள்ள ஊமத்தை சாரும் சேர்ந்தாதான் கல்லு போதை வரும். கல்லு வெறும் கல்லு குடிச்சா போதையே ஏறாது. அது ஒரு புளிச்ச நீராகாரத்தை குடிச்ச மாதிரி இருக்கும். அது ஒரு மரத்துல நிறைய கல்லு கிடைக்காது. லிட்டரா லட்சக்கணக்கான லிட்டர் தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்க மரத்திலையும் தென்னை மரத்திலையும் கல் இறக்கி எப்படி சப்ளை பண்ண முடியும்? பத்தாது. அந்த காலத்திலேயே கல்லு போதை தரக்கூடிய பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போதையை தருவதற்கு என்னென்ன பொருளை சேர்க்க முடியுமோ கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் ஒரு பொருளை போட்டு ஊறல், அதுக்கு பேரு ஊறல்னு பேரு, ஊற வைப்பான். பெரிய பெரிய டேங்கர்ல போட்டு பெரிய பெரிய பேரல் இருக்கு பாருங்க, இந்த தார்லாம் வரக்கூடிய டின் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுலதான் போட்டு ஊற வைப்பான். அதுல பன்னி விட்டையும் கலக்குறான். போதை தர்றதுக்கு ஊரல் தயாரிப்பதில் பன்னி விட்டையும் கலக்குறான், பேட்டரி செல் கலக்குறான். பல மரங்களுடைய நார்கள், நாவப்பட்ட, வேலம்பட்ட, பெரிய பெரிய மரங்கள்ல இருந்து பட்டையை உரிச்சு அந்த பட்டையை போல நசுக்கி உள்ள போடுவான். சாராயம் காய்ச்சறதுல அதை பல நாட்கள் ஊற வைக்கணும், மாத கணக்கில் ஊற வைக்கணும், மண்ணுக்கு அடியில் புதைச்சு வைப்பான். அப்புறம் தான் அதை காய்ச்சி அந்த ஆவி வெளியே வரும்போது அதை குளிர வச்சு தனியா வடிச்சு எடுப்பான். சாராயம் காய்ச்சது ஒரு பெரிய தொழில். அது காலங்காலமாக இருந்து வருகிறது, இப்போது இல்லை. இதெல்லாம் மனுஷன் தன்னுடைய முயற்சி அப்பவே கண்டுபிடிச்சிருக்கான். எதெல்லாம் போட்டா போதை ஏறுன்னு அவனுக்கு தெரியும். இப்ப டர்பண்டைன்ல பயன்படுத்துறாங்க, அந்த பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்க, அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து பயன்படுத்துறாங்க. அதுல இருந்து எடுத்து போதையை பிரிக்கிறாங்க. எல்லாத்திலையும் ஆல்கஹால் மிக்ஸ்ட். இந்த நீங்க பெயிண்ட் அடி வார்னிஷ் அடிக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அதெல்லாம் ஆல்கஹால் மிக்ஸ்ட். அது இந்த ஆல்கஹாலை பிரிக்கிறது. மெயினா ஆல்கஹால் எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா கரும்பு சாறுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. கரும்பு அரைக்கும் போது சக்கரை வெளியே வந்த பிறகு அது மொத்தமும் சர்க்கரை ஆகிறது இல்லை. அதுல மொலாசஸ் ஒரு பிரிவு தனியா எடுக்கிறாங்க. அதை வடிச்சு அதுல இருந்து தான் ஆல்கஹால் எடுக்கிறாங்க. சுகர் ஃபேக்டரியில வெறும் சர்க்கரை மட்டும் உற்பத்தி ஆகிறது இல்லை. சுகர் ஃபேக்டரி சர்க்கரை ஆலையில மிக முக்கியமான உற்பத்தியே மொலாசஸ் தான். இந்த மொலாசஸ் எதுக்காகனா ஆல்கஹால் உற்பத்தி பண்றதுதான். இந்த ஆல்கஹால் சாராயம் தயாரிக்க, மது தயாரிக்கும் பயன்படுத்தப்படுகிறது, மருந்து தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மெடிசின்ஸ், மாத்திரையா இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் ஊசி போடக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரி. ஆகவே மனிதன் பிறந்த காலத்திலிருந்து மதுவோடு நெருக்கமாக இருந்திருக்கிறான், மதுவை உண்டிருக்கிறான், அவனே அதை உற்பத்தி செய்திருக்கிறான். நெல்லரிசியே மது உற்பத்திக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள். நெல் அரிசி, அரிசியை நீங்க ஊற வச்சு அதை சோறாக்கி ஊற வச்சாக்க இங்கெல்லாம் சுண்டிச்சோறுன்னு கிடைப்பாங்க. சுண்டைச்சோற, சுண்டிச்சோறு. அடையாறு பக்கம், பெச நகர் பக்கம் போனீங்கன்னா சுண்டகஞ்சி. அரிசி ஆல்கஹால். சில பேர் நிறைய பழைய சோறு சாப்பிட்டா மயக்கம் வர்ற மாதிரி இருக்குப்பா, போய் நான் படுக்கணும்னு போய் படுப்பான். ஏன்னா அந்த 3 நாள் 4 நாள் ஊறின பழைய சோறு அது செல்ஃப் ஜெனரேட்டட் ஆல்கஹால் சொல்லுவாங்க, தன்னுற்பத்தி ஆல்கஹால். சில பொருளை அப்படியே போட்டு ஊற வச்சுன்னா அதுல ஆல்கஹால் உற்பத்தி ஆயிரும். அதுல ஒரு பொருள் அரிசி.
திராட்சை பழங்கள்லாம் போட்டு ஊற வச்சுட்டா அது ஒயின் சொல்றாங்க. அது ஆல்கஹால் அதுல உற்பத்தி ஆகுது. நெடுநாள் ஊர்ன திராட்சை சாறு ஆல்கஹாலா அப்படியே புளிச்ச வாசம் அடிக்கும். அப்படி திறந்தனே நீங்க பழச்சாறு வாங்கி 3 நாள் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. ஆரஞ்சோ சாத்துக்குடியோ அல்லது கிரேப் திராட்சையோ சாறு வாங்கிட்டு மூடி சாப்பிடாம மூடி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு திறந்து பாருங்க. திறக்கும்போது கப்புன்னு அடிக்கும். அப்படியே சாராய வாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஆல்கஹால் தான். ஆகவே இந்த மது என்பது மனிதன் பிறந்த காலத்திலிருந்து மனிதன் இதை கண்டுபிடித்து அதை பல்வேறு வடிவங்களில் உற்பத்தி செய்திருக்கிறான், குடித்திருக்கிறான், தொடர்ந்து குடித்து வருகிறான். இது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் 133 அதிகாரங்களை எழுதிய அந்த திருக்குறளில் ஒரு அதிகாரம் கல்லும் நான்மை. அவன் மதுவிலக்கு கொள்கை. அவர்களின் வாரிசுகள் நாம் மதுவிலக்கு கொள்கையை பேசுகிறோம். ஐயன் வள்ளுவனின் வாரிசுகள் நாங்கள். அவருக்கும் பாட்டன் தான் 500 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் நம்முடைய புத்தர். வள்ளுவனுக்கு முன்னால பிறந்தவர் 500 வருஷங்களுக்கு முன்னால. அவரும் மது கூடாது அப்படிங்கிறார். நமக்கு வரலாறு தெரிந்த காலத்திலிருந்து மதுவுக்கு எதிராக பலர் போராடி இருக்கிறார்கள், கருத்து பரப்பலை செய்திருக்கிறார்கள். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநகர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் மாகாணத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே அந்த அவையில் மதுவிலக்கை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள், அதனால் மதுவிலக்கை வலியுறுத்துகிறோம். நாங்கள் பகவான் புத்தரின் வாரிசுகள், ஐயன் திருவள்ளுவனின் வாரிசுகள். எனவே மதுவிலக்கு கொள்கையை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் முன்வைக்கிறோம். தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக இதை பேசவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்ற சூழலில் அரசமைப்பு சட்டத்திலேயே அதை பதிவு செய்கிறார். இந்த கோரிக்கையே அதுதான். தமிழ்நாடு அரசே என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட எங்கள் கோரிக்கை இந்த மதுவிலக்கு கோரிக்கையை தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. இதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். காலம் காலமாக இது பேசப்பட்டு வந்திருக்கிறது, விவாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை விவாதிக்கிற போது, அரங்கேற்றுகிற போது நடந்த விவாதங்களில் கருத்து பகிரப்பட்டு இருக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்று ஒரு பகுதி இருக்கிறது, வழிகாட்டும் நெறிமுறைகள். மாநில அரசுகளுக்கு வழிகாட்டக்கூடியது, இந்திய ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டக்கூடியது. ஆர்டிகிள் 47 47 அதுல என்ன சொல்லுகிறது, என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், என்ன சொல்லி இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்றால், ஏன்னா அவர் வகுத்தளித்த வரையறுத்த சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். இன்றைக்கு அந்த சட்டத்தை ஏந்திக் கொண்டுதான் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவரும் காந்தி சிலை நிறுவப்பட்டிருந்த இடத்திலிருந்து ஊர்வலமாக சட்டத்தை கையில் ஏந்திக் கொண்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு நாடு தழுவிய அளவிலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று அடிவயிறு வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. டிமானிட்டைசேஷன் என்று ரூபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட உடனேயே பாண்டிச்சேரி, புதுச்சேரியில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்று மட்டுமில்லாமல் ஆந்திராவிலே மட்டும் 3-4 இடங்களிலே, குப்பம், மதனப்பள்ளி, பல்வேறு இடங்களிலே, குண்டூர் போன்ற இடங்களிலே அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். கர்நாடகாவில் நடத்தியிருக்கிறோம், தெலுங்கானாவில் நடத்தியிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தை எடுத்துரைத்தோம்.
இன்றைக்கு இந்தியா கூட்டணியே அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்றைக்கு பதவியேற்ற போது அந்த அவையிலே அவ்வளவு பேரும் எதிர்கட்சிகளை சார்ந்த அத்தனை பேரும் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்தோம். அந்த அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே நடந்து முடிந்த தேர்தல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் இடையே நடந்த யுத்தம் தான். தோழர்களே, அந்த அரசமைப்பு சட்டத்தின் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற அந்த பகுதியிலே ஆர்டிகல் 47 என்கிற 47வது பிரிவு மதுவிலக்கை படிப்படியாக இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், சட்டம் இயற்ற வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். இதை சேர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்போதே பலர் எழுந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தனி மனித உரிமையிலே தலையிடுவது, அவன் விரும்புறவன் குடிக்கிறாங்க, நீ ஏன் அரசாங்கம் சட்டம் போடுற, அன்னைக்கே எதிர்த்து ஒருத்தன் பேசியிருக்கிறான். எளிய மக்கள் எக்கேடு கெட்டால் என்ன என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். இன்னொரு ஆள் எழுச்சி பேசியிருக்கிறாரு, பழங்குடி மக்களால் குடிக்காகவே இருக்க முடியாது, இது பழங்குடி மக்களுக்கு எதிரான செயல், அதனால நீ மதுவிலக்கு கொள்கையெல்லாம் கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதிலிருந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை, விடாப்பிடியாக இருந்தார். அதனால் அரசமைப்பு சட்டத்திலே அது இணைக்கப்பட்டது. 47வது ஆர்டிகிள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தோழர்களே நார்காட்டிக்ஸ் என்ற ஒன்று, போதை பொருள் சம்பந்தமான நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ அப்படின்னு ஒரு அமைப்பை, ஒரு நிறுவனமே உருவாயிருக்கு. நார்காட்டிக்ஸ்னா வெறும் சாராயம் மட்டும் இல்ல, அனைத்து வகையான போதைப் பொருள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம். அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 47 47வது அரசமைப்பு உறுப்பின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. NCB நார்காட்டிக்ஸ். நார்காட்டிக்ஸ் என்றால் அனைத்து வகையான போதைகளையும் குறிக்கும். அதுல மதுவும் சாராயமும் அடங்கும், இதர போதைப் பொருள் கஞ்சா, பிரவுன் சுகர், ஹெராயின், கோக்கைன், இப்படி பல பொருள் இருக்கு, வாயில நுழையாத பொருள். இதெல்லாம் இன்றைக்கு புழக்கத்திலே இருக்கிறது, இந்தியா முழுக்க புழக்கத்திலே இருக்கிறது. போன முறை நாடாளுமன்றத்தில் நான் பேசுகிற போது அதானியுடைய ஏர்போர்ட் வழியாக பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது எப்படி அரசுக்கு தெரியுமா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். போதைப் பொருள்கள் வணிகம் என்பது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சட்டம் இருக்கிறது, ஆனாலும் புழக்கத்திலே இருக்கிறது, பயன்பாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வரையில், கிராமப்புறத்து பள்ளிக்கூடங்கள் வரையில் ஊடுருவி இருக்கிறது. அதைவிட பெரிய வேதனை என்னவென்றால், பெண் பிள்ளைகளே இன்றைக்கு போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பள்ளி மாணவிகளே போதைப் பொருள்களை பயன்படுத்தும் நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதை பற்றிய கவலை இன்றைக்கு திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை, எடப்பாடி போன்றவர்களுக்கு உண்டா என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புகிறோம். திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி அல்ல, இது நாடு தழுவிய பிரச்சனை, இது மக்களின் பிரச்சனை, உழைக்கும் மக்களின் பிரச்சனை, ஒரு தேசத்தை பாழ்படுத்தும் பிரச்சனை. இது 50 பேரோ 60 பேரோ இறந்துவிட்ட பிரச்சனையைத்தான் நாம் பேசுகிறோம். லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் செயலிழந்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. செத்து போன அந்த 50 பேர் அல்ல பிரச்சனை, அவனால் செத்து போயிடலாம், பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாரம் தொலைந்தது என்று ஆகிவிடும்.
அவன் உயிரோடு இருக்கிறதால அந்த குடும்பத்துக்கு பெரிய பாரம் தான். ஒரு ட்ரங்கார்டு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன் குடி நோயாளி என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். அவன் குடிகாரன் அல்ல, குடி நோயாளி. அவனது குடும்பத்திற்கு பெரும் பாரம். குளிக்க மாட்டான், நல்ல உடை உடுத்த முடியாது, தேவையான நேரம் உறங்க மாட்டான், பொது இடத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வான், கண்ட இடத்தில் வீழ்ந்து கிடப்பான், ஆடை இல்லாமல் கிடப்பான். உன் புருஷன் அங்கே கிடக்கிறான், வீழ்ந்து கிடக்கிறான், போய் தூக்கிட்டு வா. வாந்தி எடுத்து கிடப்பான், மலஜலம் கழித்து கிடப்பான். இதெல்லாம் குடும்பத்தின் மானம் போகிற செயல். அவனை திருத்த முடியாது. காலில் விழுந்து கதறி எழுதாலும் அவன் மாறமாட்டான். மிகப்பெரிய பாரமாக மாறுகிறான். அவன் குடும்பத்திற்கு பாரமாக மாறுகிறான் என்பதை விட ஒரு தேசத்தின் மனிதவிடம் பாதிக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு இளைஞரும் பாதிக்கப்பட்டால் யோசித்து பாருங்கள். 20 வயது 21 வயதிலே திருமணம் செய்து பெண்டாட்டி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவனுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானால் கல்யாணம் பண்ணி வைத்தாலாவது திருந்து விடுவான் என்று பெற்றோர் நம்பி அதை மறைத்து ஊரான் வீட்டு பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து கடைசியில் அந்த பெண் அந்த பிள்ளைகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நரக வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலை. குடித்துவிட்டு வருகிறவன் பெண்டாட்டியை அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகாதே என்று சட்டையை கிழிக்கிறான், சான்றிதழ்கள் பெற்று வந்தால் சான்றிதழ்களை கிழிக்கிறான். இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகள். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஆபத்து, இந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல், இளைஞர் சக்தி, யூத் போர்ஸ். இளைஞர்களும் இளம் பெண்களும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். அவர்களால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தடுமாறி தடுமாறி விழுகிறார்கள். தன்னுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை இல்லாமல் கிடக்கிறார்கள். அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களா, சாப்பிடுகிறார்களா என்று கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டுமே என்கிற கவலை அவனுக்கு இல்லை. அவன் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கே பெரிய சொத்து. ஒவ்வொரு இளைஞனும் தேசத்திற்கான சொத்து. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதால் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. பல பேர் டிரைவர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, வழக்குரைஞர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, ஆசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் ட்ரங்கார்டாக மாறி மதுவுக்கு அடிமையாகி, அடிக்ஷன். அது இல்லாம அவனால் இருக்க முடியாது. அதான் அடிக்ஷன். அந்த பொருளை தேடும், எழுதிச்சு உடனே அது குடிச்சா தேவலான்னு தேடும். அம்மா சண்டை போடுறாங்க, ஆமா. அப்பா சண்டை போடுறாரு, சரி. பொண்டாட்டி சண்டை போடுறா, ரைட்டு. பிள்ளைங்க நடுத்தருள் நிக்குது, எல்லாம் தெரியுது, ஆனா விட முடியாது. அதான் அடிக்ஷன். தப்புன்னு தெரியுது, ஆனா விட முடியல, அதுதான் அடிக்ஷன். சில பேருக்கு காலையில ஒரு பீடியை பத்த வச்சாதான் அவனுக்கு டாய்லெட்டே போக முடியும், இல்லைன்னா அவன் டாய்லெட் போக முடியாது. அது அடிக்ஷன். போய் பீடி பத்த வச்சுதான் அவன் போய் பப்ளிக் டாய்லெட் போய் உட்காருவான், இல்லைன்னா அவன் பித்து பிடிச்ச மாதிரி அலைவான். போய் ஏதாவது, இப்பெல்லாம் பீடி இல்லை, இப்ப சிகரெட் தான். நிக்கோட்டினுக்கு அடிக்ஷன். பீடி சிகரெட் குடித்து குடித்து பழகி பழகி அதுக்குள்ள அவனுடைய பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆகுது. அவனுக்கு காலை எழுச்சோடனே அது. சில பேர் காஃபியோ டீயோ குடிச்சாதான் டாய்லெட்டுக்கு போவான், இல்லைன்னா அவனுக்கு சும்மா உட்காந்தே இருப்பான். அது அடிக்ஷன். அது ஒரு நாளைக்கு 16 டீ குடிச்சேன், 16 காஃபி குடிச்சேன் சில பேர். அடிக்ஷன். காஃபில காஃபைன் அப்படின்னு ஒரு போதை பொருள் இருக்கு, அது ஒரு அடிக்ஷன். அது அந்த போதை பொருளுக்கு அடிக்ஷன் ஆயிடுவான். சிகரெட்ல பீடியில நிக்கோட்டின் ஒரு போதை பொருள் இருக்கு, அதுக்கு அடிக்ஷன் ஆயிடுவான். பிரெயின் அதை எந்த நேரம் தேடிக்கிட்டே இருக்கும். அது இருந்தாலும் பிரிஸ்கா இருக்கும். உடனே அப்பா இப்பதான்டா ஃப்ரீயா இருக்கு வேலை செய்வான். அவன் சொல்ற காரணம் உண்மையில உடம்பு வலியை ஆள குடிக்கிறங்கிறதான் கிடையாது. அதுக்கு பழக்கப்பட்டு போய் அவன் மைண்ட் அதை தேடுது, அவன் மனமும் அவனுடைய பிரெயின் அதை தேடுது, அதுக்காக தான் குடிக்க போறான். அந்த நேரத்தில் அவன் வேலை செய்யறது போது ஒன்றும் தெரியாது, அவனுக்கு பிறகு வலிக்கும்.
போதையில வலி போய் மறந்துடுறதை தவிர வலியை போக்குறது இல்ல. போதை கவலையில இருப்பான், கொண்டாட்டி திட்டா அல்லது கடன் பிரச்சனை, பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், அதை பேஸ் பண்ண முடியாது. அவனால பேஸ் பண்ண முடியாம போய் ஒரு 2 பெக்கு அடிச்சுட்டு வருவாங்க. அவர் அடிச்ச உடனே மேல போயிடுவார். அப்படியே அந்த பிரச்சனை போயிடும். அது பிரச்சனையை பேஸ் பண்ண முடியாம அவன் தப்பிக்கிற வழி அது ஒரு எஸ்கேபிசம். அது அடிக்ஷன் ஆயிடும். இந்த பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை இழந்துருவான். அவன் தன்னம்பிக்கை இழந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆஜானுபாகுவான ஆளா இருந்தாலும் அவன் வேஸ்ட். கல்லுண்ணாமைங்கிற அதிகாரத்துல ஐயன் திருவள்ளுவர் எழுதுற முதல் குறளே என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில நீ இருந்தாலும், நீ குடிகாரனா இருந்தால் உன் எதிரி உன்னை கண்டு அஞ்ச மாட்டான். அதான் முதல் குறளே. உன்னுடைய எதிரி உன்னை கண்டு அஞ்ச மாட்டான். நீ குடிகாரன்னா நீ உனக்கு போதை பழக்கம் இருக்கு, நீ குடிகாரனா இருக்கிறன்னு சொன்னா உன்னை கண்டு உன் பகை அஞ்சாது. பகைவன் பயப்பட மாட்டான். உட்கட்படார் என்று அந்த குறள் தொடங்குகிறது. உட்கட்படார் என்றால் உன்னை கண்டு அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள் உன் எதிரிகள். நீ குடிகாரன் என்று தெரிந்தால், குடிப்பழக்கம் உள்ளவன் என்று தெரிந்தால், பெண்டாட்டியை மதிக்க மாட்டாள். அதுதான் முக்கியமான செய்தி. பகைவன் அஞ்ச மாட்டான் என்பது அப்புறம் இருக்கட்டும். வேஸ்ட்ல ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அப்புறம் எங்க நீ பொது இடத்துல நின்று வேலை செய்ய முடியும்? உனக்கு எங்க அந்த ஒரு வில் பவர் வரும்? முடிஞ்சு. மனிதவள இழப்பு என்பது அதுதான். உன்னால எந்த வேலையும் திட்டமிட்டு செய்ய முடியாது, ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட முடியாது, சம்பாதிக்க முடியாது, குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட முடியாது, வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, கார் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது, பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்கிற ஊக்கம் இருக்காது. ஊக்கம் இழந்து போகும். உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கை போச்சுன்னா கை வச்சிடலாம், ஹார்ட் போச்சுன்னா ஹார்ட் வச்சிடலாம், லிவர் போச்சுன்னா கொஞ்சம் லிவரை வேற ஒருத்தர் கட் பண்ணி வச்சா இது வளர்ந்துரும். கல்லீரலுக்கு தானா வளர்றது, பூத்து தானா வளரும். கொஞ்சம் வச்சா போதும், ஒரு சின்ன பிட்டு வச்சா கூட போதும், கல்லீரல் வளர்ந்துரும். ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கண்ணுக்கு கண்ணு வைக்கிறாங்க. பல்வேறு உறுப்புகளை இன்றைக்கு மருத்துவத்துறை டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யுது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, மூளையை மாற்று அறுவை சிகிச்சை கிடையாது. ஒருத்தர் மூளை எடுத்து இன்னொருத்தர் வச்சா அது பொருந்துமானா பொருந்தாது, இயங்குமானா இயங்காது. பிரெயின் ஒரு யூனிக் ஆர்கன். எல்லாமே யூனிக் தான். பிரெயின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. இந்த மது பழக்கம், போதை பழக்கம், அதற்கு அடிமையாகக்கூடிய நிலை சிஎன்எஸ் என்கிற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதுதான் கடுமையா தாக்கும். பாதிக்கப்பட்டோம். முதுகு தண்டு பாருங்க, அதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மூளையோட முகுளம், முகுளத்தோட முதுகு தண்டு, உனக்கு உட்கார்ற இடம் வரலாம் கடைசியா முடியுது பாருங்க, முதுகு தண்டு கடைசி எலும்பு. அது வரையிலும் எல்லா நரம்புகளும் இணைக்கப்பட்ட உடலுக்கு போகிற அத்தனை நரம்புகளும் அப்படிதான் பிரியும். முதுகு தண்டே ஆணையிடும். அனிச்சை செயல்வாங்கல்ல, மூளைக்கு போகாம சில நேரம் முதுகு தண்டே அது சபார்டினேட் சர்வீஸ் பண்ணுவது. மூளைக்கே சொல்லாம இதுவே ஆணையிட்டுரும். அதுவே ஒரு மூளை தான். முதுகு தண்டுங்கிறதே ஒரு மூளை தான். மூளையின் தொடர்ச்சி தான் அது. அந்த சிஸ்டத்தை போய் தாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த மது பழக்கம் அல்லது போதை பழக்கம். நீ எந்த மது அருந்தினாலும் சரி, கஞ்சா அடிச்சாலும் சரி, நிக்கோட்டினுக்கு, ஹெராயின், பெத்தடின் போன்ற எந்த மருந்து பொருள்களுக்கு நீ அடிமையானாலும் உன்னுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது அடிபட்டு போச்சுன்னா உனக்கு எல்லாமே சரியாயிடுது. இதனால் என்ன பெரிய பாதிப்பு? மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா நல்ல போராடக்கூடிய வலிமை உள்ளவன் பார்த்தா நம்ம அடுத்த இடம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா நல்லா குடிச்சிட்டு இருப்பான், அப்படியே தடுமாறிக்கிட்டு இருப்பான், அப்படியே அச்சு தள்ள ஓடி பொத்துன்னு விழுவான். ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பிசிக், அந்த உடம்பு அப்படி
கம்பீரமான உடம்பு, குடிப்பழக்கத்தால எல்லாம் போயிடும். ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றலும் அபாரமானது, மதிப்பிட முடியாத ஆற்றல் மனித ஆற்றல். ஒரு சுரங்கத்தை வெற்றா அது இவ்வளவு நிலக்கரி, இத்தனை டன் நிலக்கரி இருக்கு, அது இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு மதிப்பிட முடியும். தங்க சுரங்கத்துல இத்தனை அடி ஆழத்துக்கு போனா இத்தனை வருஷத்துக்கு தங்கத்தை வெட்டி எடுக்கலாம், அது அதனுடைய வேல்யூ நீ மதிப்பிட முடியும். ஒரு ஏக்கர் கரும்பு போட்டா இத்தனை டன் கரும்பு வரும், அதுல இவ்வளவு சாறு கிடைக்கும், இவ்வளவு சுகர் கிடைக்கும், நீ வேல்யூ பண்ணிட முடியும். மனித வளத்தை நீங்க வேல்யூ பண்ண முடியாது. அது அபாரமான ஆற்றல். ஒருத்தன் என்ன ஆற்றல் தெரிய பாக்குறதுக்கு பல்லு நீட்டிட்டு இருக்கும், கை ஒரு மாதிரி சிம்பி போயிருக்கும், ஆனா அவன் இருக்கிற ஆற்றல் பெரிய பயங்கரமான ஆற்றலா இருக்கும். ஆளை பார்த்து எடை போட்ட முடியாது. மனித ஆற்றல்ங்கிறது எவாலுவேட் பண்ண முடியாத ஒரு ஆற்றல். மனித வளம் என்பது மகத்தானது. அந்த மனித வளம் பாதிக்கப்படுகிறது. 60 பேர் செத்தாங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பல லட்சம் பேர் ஆற்றல் இழந்து கிடக்கிறான். ஒரு ஊருக்கு நான் போற ராத்திரி 6 மணிக்கு 8 மணிக்கு போறேன்னா ஒரு 100 பேர் திரண்டு நிற்கிறான்னா அதுல 30 பேர் செயலிழந்தவனா இருக்கிறான், குடிகாரனா இருக்கிறான். ஒரு மாநாடு நடத்துற 10,000 பேர் இருக்காங்கன்னா அந்த மேடைக்கு 2 பக்கத்துல வந்து நிக்கிறவன் அதுல பாதி பேர் குடிகாரனா இருப்பான். அவன் உட்காரவே மாட்டான், அவனுக்கு சேர் போட்டாலும் கிடைக்காது, யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான், சொல்ல சொல்ல கை தட்டிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா ஆற்றல் வாய்ந்தவன் செயலிழந்து போறான். செயலிழந்து அவன் யாருக்குமே பயன்படாம போயிடுறான். ஒவ்வொரு ஊரிலும் 100 இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த 100 இளைஞர்களின் ஆற்றல் பாழாகிறது. அதுதான் மனிதவளப்பால், மனிதவள இழப்பு. நல்ல சாராயம் என்று ஒன்று இல்லை. அதனால்தான் நான் கள்ளச்சாராயம் சொல்லாம நச்சு சாராயம் எழுதியிருக்கிறேன். கள்ளச்சாராயம் நீ சொன்னா நல்ல சாராயம் இருக்கிறது ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். சாராயமே தப்பு, அப்புறம் எங்க நல்ல சாராயம் ஒண்ணு இருக்குது? சாராயம் என்பதே கேடு, நல்ல சாராயம் என்று ஒன்று கிடையாது. சாராயம் என்பதே கேடு. அரசாங்கம் வித்துட்டா மட்டும் அது நல்லதாயிர முடியுமா? இந்த அரசு அந்த அரசு இல்ல. ஏதோ திமுக ஆட்சியில தான் கள்ளச்சாராய சாவுகள், கலைஞர் காலத்துலதான் சாராய கடைகளை திறந்தாங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மனநோய் இருக்குது அரசியல் தளத்துல, கருணாநிதி எதிர்ப்பு மனநோய், திமுக எதிர்ப்பு மனநோய் வருது. தெலுங்கு திட்டினா கருணாநிதி மட்டும்தான் தெலுங்கு திட்டுவான், எம்ஜிஆர் யாரும் மலையாளின்னு சொல்ல மாட்டான், ஜெயலலிதாவை கன்னடத்தின்னு சொல்ல மாட்டான், கன்னட பெண்மணி சொல்ல மாட்டாங்க, யாரும் திட்ட மாட்டாங்க. ஊழல்னு வந்தா கருணாநிதி திமுக தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சாராய விஷயத்திலும் கூட திமுக ஆட்சி காலத்துலதான் நடந்தது, கருணாநிதி காலத்துலதான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்குது. எம்ஜிஆர் தான் இந்த டாஸ்மாக்ங்கிறதே உருவாக்குனார். டாஸ்மாக் நம்ம தமிழ் டாஸ்மார்க், டாஸ்மார்க் இல்ல அது. அந்த காலத்துல காலி மார்க் சாராயம் கிடைச்ச மாதிரி அந்த மார்க்குங்கிற பேரு பழகி போச்சு. அப்பெல்லாம் அந்த சாராயம் கடைகளை விற்பாங்க. அப்ப நிறைய இந்த மார்க், எந்த மார்க், காலி மார்க், அந்த மார்க், இந்த மார்க் பேர்ல வைப்பாங்க. மார்க்னா அது சின்னம். இது TASMAC, டாஸ்மாக், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில வணிக கழகம். அது விற்பனை செய்யறதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறாரு, ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. மதுவை உற்பத்தி செய்வதற்கும் ஒரு கம்பெனியை உருவாக்கினார் எம்ஜிஆர். மதுவை விற்பனை செய்வதற்கு ஒரு கம்பெனி உருவாக்கினார். அந்த கம்பெனியை உற்பத்தி செய்யற கம்பெனியை மூடிட்டார், தனியார்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. விற்பனை செய்யற கம்பெனி தான் டாஸ்மாக் இருக்குது. டாஸ்மார்க் இல்ல, டாஸ்மாக். அரசாங்கம் ஒரு கம்பெனி உருவாக்கி மதுவை வியாபாரம் செய்யறதுக்குன்னு, அதுக்கு IAS அதிகாரிகளை உட்கார வச்சது. நீ என்ன படிச்சுட்டு எவ்வளவு பெரிய டாப்பரா வந்தாலும் இங்க வந்து சாராயம் வித்து கணக்கு கொடு. என்ன வேலை செய்யற? சாராயம் விற்கிற வேலை. என்ன படிச்சிருக்கிற? IAS படிச்சிருக்கிற. இதுக்கு மாதந்தோறும் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அகில இந்திய அளவுல. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 4 மாநிலங்களில் மட்டும்தான் இன்னைக்கு புரோஹிபிஷன் இருக்கு. புரோஹிபிஷன்னா மது விலக்கு. மது விலக்குன்னா மது கூடாதுங்கிறது. குஜராத்,
பீகார், மிசோரம், நாகாலாந்து பெரிய மாநிலங்கள்ல 2. அது காந்தி பிறந்த மண்ணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க குஜராத். அது அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும். அங்கேயும் கள்ளச்சாராய சாவுகள், பீகார்லையும் கள்ளச்சாராய சாவுகள், ஆந்திராவில் கள்ளச்சாராய சாவுகள், கேரளாவில் கள்ளச்சாராய சாவுகள் எல்லா காலத்திலும் நடக்குது. கலைஞர் 71 மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தினார். பிறகு 74 3 7 வருஷம் இல்ல, 82 எம்ஜிஆர் கொண்டு வந்தார். பிறகு அவர் 3 அப்புறம் ஓபிஎஸ் காலத்தில் வந்துச்சு, ஜெயலலிதா காலத்திலும் 2001 2002 தொடர்ச்சியா மாறி மாறி வந்திருக்கு. இது இந்த கட்சி தான் காரணம், இந்த முதல்வர் தான் காரணம் என்று சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. இது சமூக தீங்கு, தேசத்திற்கு எதிரான ஒன்று. அரசாங்கமே சட்டப்பூர்வமாக இந்த பாதிப்பை அங்கீகரிக்க கூடாது என்பதுதான். இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த சாராயம் இல்லைன்னா அவன் கள்ளச்சாராயத்தில் நிறைய குடிச்சிட்டு சாவுவான். இது என்ன ஜஸ்டிபிகேஷன்? என் வீட்டுக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் எல்லாத்தையும் விட்டுறேன், தம்பிகளா எல்லாரும் நம்ம சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு முடிவு எடுக்குமா? வீட்டிலே அதை அங்கீகரிச்சிருமா? என் வீட்டுக்காரனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால நான் என் புருஷனோட சேர்ந்து நானும் குடிக்க போறேன், என் பிள்ளைகளையும் குடிக்க வைக்க போறேன், இனிமே நான் பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்ப மாட்டேன், ஸ்கூல்ல அனுப்ப மாட்டேன். ஏன்? அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனை திருத்த முடியல. ஏதோ ஒரு 4% 5% எவனோ கள்ளச்சாராயம் காட்சி குடிக்கிறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தேசத்திலும் சட்டப்பூர்வமாக அரசாங்கமே நிறுவனத்தை உருவாக்கி சாராயத்தை கொள்முதல் செய்து அதை விற்பனை செய்து அதை வருமானத்தை தேடுவது என்பது எந்த வகையிலே நியாயப்படுத்துவது? குற்றங்களை தடுக்க முடியவில்லை, போலீஸ் ஸ்டேஷன் மூடிடலாமா? குற்றங்களை தடுக்க முடியவில்லை, நீதிமன்றங்களை மூடிவிடலாமா? எல்லாம் திறந்து விட்டுலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணீங்க, எவனை வேணாலும் திருடிக்கும், யாரை வேணாலும் போய் ராபரி பண்ணு, வழிப்பறி பண்ணு, கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தனை போலீஸை போட்டாலும் எத்தனை ஸ்டேஷனை திறந்தாலும் திருட்டு நடந்துகிட்டு தான் இருக்குது, கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை சட்டப்பூர்வமாக்கி விடலாமா? அங்கீகரித்து விட முடியுமா? குற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை செய்வதுதான் தவிர்க்க முடியாத ஒரு தேவை. அதுதான் அறம், அதுதான் அறம். அரசாங்கமே விக்குது, அதனால ஓப்பனா கள்ளச்சாராயம் வைக்கிறான். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு PEW ஒரு விங்கு வச்சிருக்காங்க, ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மென்ட் விங்கு நினைக்கிறாங்க. மதுவிலக்கு அமலாக்க பிரிவு. அதுல பெரும்பாலும் லேடிஸ் தான் போடுறாங்க, எதுக்குன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் அதெல்லாம் பெண்களை தான் போடுறாங்க. எனக்கு தொடக்க காலத்தில் கிடைச்ச ஒரு அனுபவம், 1990களில் நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது மதுரையிலே கருவனூர் என்ற ஒரு கிராமத்தில் அந்த ஊரையே தீ வைத்து கொளுத்தினார்கள் சாதி வெறியர்கள். ஆனால் பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியது என்றால், நம்ம கட்சியில் ஒருத்தர் சேர்ந்தார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, போலீஸ் அடிக்கடி பிடிச்சிட்டு போயிருது. ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போகுது? அவர் ஏற்கனவே கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ அது வேண்டாம், குடும்பம் வந்துருச்சு, பிள்ளைங்க ஆளாயிட்டாங்க, அவங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ ஏன் இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சல, ஏன் எங்களுக்கு மாமூல் கொடுக்கல, அதான் பிரச்சனை. காய்ச்சாதவனை பிடிச்சிட்டு போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது. அவர் அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அப்போ கட்சி கிடையாது, தேர்தல் பாதை கிடையாது, வெறும் இயக்கம் தான், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இதுல அவர் சேர்றார். சேர்ந்ததுக்கு பிறகு அதே காவல்துறை அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் அவனை நேரா வீட்டுக்கு போய் தூங்கி இருந்தவனை பிடிச்சு அடிச்சு தெருவில் தர தரன்னு இழுத்துட்டு போய், நீ கட்சியில சேர்ந்துட்டு அவனை விட்டுருமா, கேஸ் போடுறாங்க. போலீஸை எதிர்த்து இயக்க போராட்டம் நடந்தது. உடனே
சாதி வெறியர்களோடு சேர்ந்து சாதி வெறிகளை தூண்டிவிட்டு அன்றைக்கு அதிமுக ஆட்சி மிகப்பெரிய வன்முறையை அந்த கிராமத்தின் மீது நடத்தினார்கள். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு, பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளான கருவனூர்ல அந்த ஊரையே கொளுத்தினார்கள். பெரிய பிரச்சனையே என்ன, பிஇடபிள்யூவும் லாண்ட் ஆர்டர் போலீஸும் அவங்கள்ட்ட போய் தகராறு பண்றாங்க. நீ ஏன் காய்ச்சாம இருக்கிற, இவ்வளவு நாளா காய்ச்சி இருந்து இப்ப ஏன் காய்ச்சல? ஏன்னா அவங்க அங்கங்க பாயிண்ட்ல இருந்து அவனுக்கு மாமூல் போகணும், அது நின்று போகுது. இதை நான் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை. சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளையையே நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான். மனைவி மக்களால் கணவனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான். கணவனோடு சேர்ந்து மனைவியும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறால் அதையே நம்மால் திருத்த முடியவில்லை என்பது உண்மைதான். எனவே ஒட்டுமொத்தமாக இது அரசுதான் பொறுப்பு, காவல்துறைதான் பொறுப்பு, ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை, ஏன் அவர்கள் திருத்தவில்லை என்று நாம் பொத்தாம் பொதுவிலே அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையிலே குற்றம் சுமத்த விரும்பவில்லை. அது முடியாது என்பது தெரியும். ஆனால் முடியாது என்பதை காரணம் காட்டி கள்ளச்சாராய பேர்வழிகள் ஆதிக்கம் செய்வார்கள் என்பதை காரணம் காட்டி அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பது குற்றம். அதை ஏற்க முடியாது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக எதிர்க்கிறது. இதனால எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் கூடாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையாக இருந்தது. அண்ணா காலத்திலேயே மதுவிலக்கை தளர்த்த வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன காலத்தில் அவர் முதல்வராக இருந்த காலம் மிக குறைவான காலம், 67 இருந்து 69. ராஜாஜி முதல்வராக இருந்த போது 1937 இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே காந்தியடிகள் இதை பெரிய இயக்கமாக எடுத்த காரணத்தினால், அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்த காரணத்தினால் அன்றைக்கு மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தார். அது பல ஆண்டுகள், 20-25 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்தது. காமராஜர் ஆட்சியில் இருந்த வரையிலும் நடைமுறையில் இருந்தது. அதன் பிறகு இந்தியா முழுவதும் மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டில் மதுவிலக்கை தளர்த்த வேண்டிய தேவை உருவானது என்று காரணம் சொல்லி 71 ஆட்சிக்கு வந்த கலைஞர் மதுவிலக்கை தளர்த்தினார், சட்டத்தை திருத்தினார். ஆனால் மக்களிடத்திலே எழுந்த எதிர்ப்பால் 74 மூடினார். திறந்தவர் மூடினார் என்பதும் வரலாறு, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும். பிறகு 7 ஆண்டுகள் அப்படியே கிடந்த நிலையிலே 81 எம்ஜிஆர் திறந்தார். இதெல்லாம் இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த புரோஹிபிஷன் சம்பந்தமான சட்டம் எப்படி வந்தது, எப்படி மாறியது, எப்படி இது தளர்த்தப்பட்டது என்கிற வரலாற்றை சொல்லுவதற்காக நான் சொல்லுகிறேன். தோழர்களே, இன்றைக்கு தேசிய அளவில் மனிதவள இழப்பு என்பது அரசுக்கு வருகிற வருமானத்தை விட கடுமையான பாதிப்பை தருகிற இழப்பு. சில பேர் டி அடிக்ஷன் சென்டர் உருவாக்குங்கன்றாங்க. நீ கடையை மூடிட்டா எதுக்கு டி அடிக்ஷன் சென்டர்? கடையை மூடி திறந்தோறும் குடிக்க பழகிறோம். அதுக்கு IMFL பேரு. IMFL அப்படின்னா இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர், வெளிநாட்டு சரக்கை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்றோம்னு அர்த்தம். அதுக்கு பேரு. நேரடியா வெளிநாட்டு சரக்கை வாங்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க சில பேர். அது அவங்க பெரிய ஆளு, அவங்க எல்லாம் அதை வாங்கிட்டு வர்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. சில பேர் கிஃப்ட் அப்படிதான் கொடுப்பாங்க. நான் பிரான்ஸுக்கு போனப்போ ஒருத்தர் அது தான் கொண்டாந்து எனக்கு நீட்டினான். எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. என்ன இல்லைங்க, இது இது கிடையாது, மது கிடையாது, ஷாம்பைன் அப்படின்னா. ஷாம்பைன் என்னங்க, சும்மா கொஞ்சம் இருக்கும், லைட்டா, பீரை விட கம்மியா இருக்கும். இது பர்த்டே பார்ட்டியில பிடிக்கிறது அப்படின்னா. நோ நோ நோ, அவன் கோச்சிட்டே போயிட்டான். அவனை நான் அவமதிச்சுட்டேன். லண்டனுக்கு ஒரு முறை போனேன் நான். ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி போன உடனே ஒரு ஃபேமிலி என் மேல ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவங்க, அவங்க எழுத்து, அவங்க எதுவும் விக்கிபீடியாவில் தேடி இருப்பாங்க போடுறது. யாரோ ஒருத்தன் ஒரு இடியட் இவருக்கு நம்ம பத்தி நிறைய அவதூறுகள் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அவதூறு இருந்திருக்கு அதுல. அவர் நல்லா குடிக்கிறவர் அப்படின்னு. அதனால பெரிய பாட்டில் வாங்கி டேபிள் வச்சிருக்கிறாங்க. வாழ்நாளில் அதை நான் தொட்டது கூட கிடையாது, வேண்டாங்க. வெளிநாட்டு சரக்கு அப்படின்னா எல்லாரும் உடனே அதுக்கு ஈல்ட் ஆகணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு கிஃப்டா கொடுப்பாங்க. அங்க இருந்து வாங்கிட்டு இங்க கிஃப்டா கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு. அதை இந்தியாவில் செய்யறான், இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர்.
அயல்நாட்டு மது இந்திய சரக்கு, இந்தியாவிலேயே தயாரிக்கிறது அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி. அதுதான் இங்க பிராண்டி. அது பிராண்டி வந்து நம்ம ஊர் சரக்கு இல்லை, வெளிநாட்டு சரக்கு. அதை நாம தயாரிக்கிறோம். மூலப்பொருள் அதுக்கு எத்தில் ஆல்கஹால், ரெக்டிவேட் ஸ்பிரிட், எத்தனால், அதுதான் தேவை. அதுல எவ்வளவு ஆல்கஹால் சதவீதம் இருக்கணுங்கிறத பொறுத்து அதுக்கு பேர் மாறுது. அதுல டேஸ்ட்டுக்கு கலர்லாம் மாத்துவாங்க, அப்புறம் பாட்டில் டிசைனா பண்ணுவாங்க, லேபிள் டிசைனா பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல அழகான பெண்மணிகளை கொண்டு விளம்பரம்லாம் பண்ணுவாங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கலாம் அப்படின்னு. அது என்னன்னா எத்தனால்ல வந்து ப்ரொபோர்ஷனேட்டா சதவிகித அடிப்படையில் வந்து மிக்ஸ் பண்றது. 3ல இருந்து 5% இருந்தா பீர், 5% தான் இருக்கணும். மிச்சம் வெறும் வாட்டர் அல்லது ஸ்வீட்னர், அது ஒரு இனிப்பு கலந்துருக்கும், அவ்வளவுதான். அதுல வெறும் 3% அல்லது 5%, அதுக்கு மேல போனா அதுக்கு பீர் கிடையாது. பீர் தாண்டி மற்றதெல்லாம் பீர் ஒரு குடியே இல்லை, மதுவே இல்லம்பா. பீர் ஐயா சும்மா குடிக்கலாம், அதுலதான் ஸ்டார்ட் ஆகும் இந்த அடிக்ஷனே, அதுதான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பிராண்டி கிடையாது, விஸ்கி கிடையாது, வைன் கிடையாது. இந்த வைனை கூட சில பேர் சப்போர்ட், வைன் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது, பிரெயின் சுறுசுறுப்பா இருக்கும், ரெட் வைன் குடிக்கலாம் அப்படிமா. ஏன்னா அது வந்து வெறும் பழச்சாறுல இருந்து தயாரிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரெயினை அட்டாக் பண்ணக்கூடிய எதுவுமே பாதிப்பு தான். ஆல்கஹால் மிக்ஸ்டுன்னா அது உன்னுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தாக்கும், சிந்திக்க முடியாம போயிடும், திட்டமிட முடியாம போயிடும், பாதிப்பை உருவாக்கும். நிறைய பேர் எங்க விழுறதுன்னா ஃப்ரீயா குடிக்கிறதுல இருந்து தான் விழுந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இவன் காசு போட்டு குடிக்கிறதுக்கு தயங்குவான், எவனாவது வாங்கி பார்ட்டிங்கிற பேர்ல வாங்கி கொடுப்பான். அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவர் பொண்டாட்டி செயினை பறிக்கிற அளவுக்கு போயிடுவாரு. கழுத்துல தாலி எதுக்கு வேஸ்ட் கூட பிடிச்சிட்டு போய் போட்டு பீர்ல ஸ்டார்ட் பண்ணி விஸ்கில போய் நிற்பாங்க. அதெல்லாம் 40% மேல ஆல்கஹால், 30% 40% மேல ஆல்கஹால் இருக்காது. குடிக்கவே முடியாது, வாயில வைக்கவே முடியாது. அதுக்குதான் அந்த சோடா கிடா ஊத்தி நல்லா ஊறுகாயை தொட்டுக்கிட்டு, அப்ப எவனும் சாதிலாம் பார்க்க மாட்டான். அப்ப நக்கு நக்கு நக்குவான், வாயில இருக்கிற நோண்டி நக்குவான், விரல விட்டு எடுத்து சப்புவானுங்க. ஊறுகாயை தொட்டுக்குவான், கறியை கடிச்சு அவன் கடிச்சு எலும்பு வாங்கிக்குவான், கடிப்பான். அந்த அப்படியே இப்பதான் மச்சிம்பா, மாமாம்பா, மாப்பிளாம்பா. அந்த நேரம் எல்லாம் அது அந்த இடம் வந்து சமத்துவம், சாராயம் வந்து சமத்துவத்தை உருவாக்குது. அவனுடைய பார்வையில பீர்ல தொடங்கிதான் அது நடக்குது. அது IMF ஃபாரின் சரக்கு தான், அது இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. இததான் இன்னைக்கு டாஸ்மாக் செய்யுது. தனியார் கம்பெனிகள் இருந்து தயாரிச்சு வாங்கி கொள்முதல் பண்ணி கடைகளை விற்பனை பண்றான். இந்த பீர் மட்டும்தான் 200 ரூபாயோ 300 ரூபாயோ, மற்றதெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது இந்த உழைக்கிற தொழிலாளர்களா. இவன் சம்பளமே ஒரு நாளைக்கு 200 ரூபாயில இருந்து 600க்குள்ளதான் உழைக்கிறவன், மூட்டை தூக்குறவனுக்கு 400 ரூபாய் அல்லது 300 ரூபாய் அல்லது 600 ரூபாய், அதிகபட்சம் போனா 600 ரூபாய். கட்டட வேலைக்கு போறவனுக்கு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும், அவனும் குடிக்கிறான். அதுலயும் பொம்பளை ஆளுக்கு சித்தாள் வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு கம்மி தான், 400 ரூபாய், கிட்டத்தட்ட 300 ரூபாய் கம்மியா இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வாங்க, ஆனா பெண்களுக்கு 300 ரூபாய்க்கு கம்மியா தான் கொடுப்பான் சம்பளம். அவனுக்கு வீட்டுக்கும் காசு கொடுக்கணும், சாப்பாட்டு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், வேற பொருள் வாங்கினா அவனுக்கு 60 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் போது எப்படி அது நாடி போகாம இருப்பான். அப்போ அவங்க தான் டார்கெட்டிங் பீப்புள். யாருக்கு? இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய கும்பலுக்கு. டாஸ்மாக் போய் 300 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது, 200 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது, விஸ்கி பிராண்டி வாங்க முடியாது. இந்த பீரை குடிச்சு குடிச்சு பழகி போய் அவனுக்கு அது இம்யூன் ஆயிரும். அப்புறம் போதைய ஒண்ணுமே ஏறலையா, ஒண்ணுமே இல்லையே, வியாதி குறிச்சு பார்ப்போம், ஒண்ணுமே இல்லையே. அவனுக்கு கூடுதல் போதை தரக்கூடிய இன்னொரு பொருள் தேவைப்படுகிறது, குறைந்த விலையில் கூடுதல் போதை. அதுதான் கள்ளச்சாராயம், அதுதான் நச்சு சாராயம். அதனால்தான் போறான் அவன். கூடுதல் போதைங்கிறத ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது யாரும் சொல்ல மாட்டாங்க.
நீ கடையில வாங்கக்கூடிய பொருள்ல விஸ்கி பிராண்டி போனா அது நல்ல போதை கிடைக்கும். ஆனா பீர் அப்படிங்கிற லெவல்ல கிடைக்கிற பொருள்ல போதை கிடைக்காது. ஆனா அங்கேயும் திருட்டுத்தனம் நடக்கிறது. அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாட்டிலையும் சீலை உடைச்சிட்டு அதுல இருந்து கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி ஃபேக் சீல் ஒட்டி விற்கிற வியாபாரமும் நடக்குது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இவன் மொத்தம் இன்னைக்கு 200 பாட்டில் விற்கணும் பீர் பாட்டில்னு ஒரு கணக்கு கொடுக்குறான்னா அதை அவன் 300 பாட்டிலா 400 பாட்டிலா மாத்திடுவான். 200 பாட்டில் மட்டும்தான் கடை கணக்கு கொடுப்பான். சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர் சேர்ந்து செய்யற வேலை. கள்ளச்சாராயம் கடைக்குள்ள போயிடும். அதை உடைச்சி பழைய பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி சீல் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 200 பாட்டில் இருக்கக்கூடிய மதுவை 400 பாட்டில் நிரப்பிடுவாங்க. தேவையானதை மிக்ஸ் பண்ணி கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா 200 பாட்டில் வித்தானா அந்த பணம் அவனுக்கு, அங்க இருக்கிற 4 பேருக்கு அது சேர்ந்தது. அதை தெரிஞ்சு அவனா கேட்டானா அவனுக்கு ஒரு கமிஷன் போகும். டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. எல்லா இடத்துலயுமே அது மாதிரி இருக்கு. நீங்க ஆட்டுக்கறி தான் போய் வாங்குற இடத்துல எல்லாத்தையும் மாட்டுக்கறியும் சேர்த்து விற்கிறாங்க. அது பல பேருக்கு தெரியாது. நான் மாட்டுக்கறிலாம் சாப்பிடுற பழக்கமே இல்லை. நான் மட்டன் தான் சாப்பிடுவேன்பா. மட்டன் கறியோட பீஃப் சேர்ந்து விற்கிறாங்க. அப்படிதான் எல்லா பொருளுமே. அப்படிதான் நல்ல சாராயத்தோட கள்ளச்சாராயம் கலந்து விற்கிறாங்க. மட்டன் கடைகளுக்கெல்லாம் பீஃப் சப்ளை பண்ற ஆளே அவனுக்கு தெரியும். மட்டன் மாதிரியே வெட்டி கொண்டு போய் கொடுத்துருவாங்க. உன் கண்ணு முன்னாலே இப்படி அறுப்பான். ஆனா சேர்த்து எடை போடும்போது கலந்து கொடுத்துருவான். நீ கண்ணை நேரா முழிச்சு பார்த்துட்டே இருந்தா கூட கலப்பான். உனக்கு தெரியாது, வித்தியாசம் தெரியாது உனக்கு. அந்த மாதிரிதான் இது. தோழர்களே, நம்முடைய கோரிக்கை என்பது அதிமுக வைக்கிற கோரிக்கை அரசியல் கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கை மக்கள் கோரிக்கை. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் வைக்கிற கோரிக்கை திமுக தான் காரணம், திமுக ஆட்சிதான் காரணம் என்று அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான விமர்சனம், கண்டனம். விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கை இந்தியா முழுவதும் தேசிய கொள்கையாக மதுவிலக்கு கொள்கையை மாற்ற வேண்டும். அதற்கு அரசமைப்பு சட்டம் இடம் கொடுக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆர்டிகல் 47 அதை வலியுறுத்துகிறது. இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். மனித வளத்தை சிதைக்கிற முயற்சியை கைவிட வேண்டும். மது விற்பனையால் கிடைக்கிற லாபத்தை விட மனித வளத்தை அழிப்பது மிகப்பெரிய பாதிப்பு. ஹியூமன் ரிசோர்ஸ் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அது அழியக்கூடிய இளைஞர்களை எத்தனை பேர் பெரிய சிந்தனையாளர் இருப்பாங்க யாருக்கு தெரியும். தோழர் வீரபாண்டியன் இங்க பேசும்போது நமக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது, ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளானா அப்படி பேச முடியுமா? அவர் அடிக்ட் ஆயிட்டார்னா அவரால் அப்படி பேச முடியுமா? புத்தகங்களை படிக்க முடியுமா? அவருடைய ஆற்றல் என்னாவது யோசித்து பாருங்கள். அந்த ஆற்றல் மனித வளம் அழிகிறது, மனித ஆற்றல் அழிகிறது. இவ்வளவு பெரிய சிந்தனையாளர். அப்ப வெளிநாட்டுக்காரெல்லாம் குடிக்கலையா? வெஸ்டர்ன் பீப்புள அவன் குடிக்கிறான், குடி நோயாளி இல்லை. அவன் ட்ரிங்கர், நாட் ட்ரங்கார்டு. ட்ரங்கார்டு வேற, ட்ரிங்கர் வேற. லண்டனுக்கு போற இடத்துல பார்ப்போம், நம்ம டீ கடையில் போய் நிக்கிற மாதிரி ஒயின் ஷாப்ல நிப்பாங்க. ஒயின் ஷாப்னா நான் எல்லா விதமும் இருக்காங்க. போயிட்டு ஒரு பேக் 2 பேக் குடிச்சிட்டு ஆபீஸ் போயிடுவான், வேலைக்கு போயிடுவான். அவ்வளவுதான். அவன் அடிக்ஷன் ஆகிறது இல்லை, அதுக்கு அடிமையாகிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. என்ன மெச்சூரிட்டி வந்துருச்சு? எதை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவும் ஆற்றலும் அவன்கிட்ட வளர்ந்துச்சு. அவன் வெல் எஜுகேட்டட். சாதாரண மக்களுக்கு அந்த அறிவு கிடையாது. இதை குடிச்சோம்னா பழகணும்னா அடிக்ட் ஆயிருவோம், அடிக்ட் ஆனோம்னா குடும்பம் போயிடும், தெரியாது அவனுக்கு. எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், சாதாரண உழைக்கிற தொழிலாளர்கள், அவனுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. வெல் எஜுகேட்டட் சொசைட்டி, நல்லா படிச்சவன் மத்தியில அவன் என்னைக்காவது ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ் எங்கேயாவது ஒரு இடங்கள்ல ஒரு பார்ட்டியில குடிப்பான், ஒரு செலிப்ரேஷன்ல குடிப்பான், ஒரு இடைப்பட்ட நேரத்தில் சோர்வா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குடிப்பான். அளவா குடிச்சிட்டு அதை அப்படியே மறந்துடுவான். அவன் வேலையில கவனம் செலுத்துவான். அடிக்ட் ஆகல.
இது அடிக்ஷன். குடி நோயாளிகளாக மாறுகிறார்கள், கஞ்சாவுக்கு அடிமையாகிறார்கள், பிரவுன் சுகருக்கு அடிமையாகிறார்கள். பான் பராக் போன்ற பல பொருள்களில் இன்றைக்கு நிக்கோட்டின் இருக்கிறது. அதை உதடுகளிலே வாயிலே போட்டு அடைக்கிறார்கள். அதுல நிறைய புற்றுநோய் வருகிறது. எனவே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள், போதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யுங்கள், மது விலக்கை நடைமுறைப்படுத்துங்கள், அதற்கான துறையை உருவாக்குங்கள், அதற்கு அதிகாரிகளை பயன்படுத்துங்கள், அதிகாரிகளின் ஆற்றல் அதற்கு பயன்படுத்தும். அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல், அவங்களுடைய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சாதாரண கிடையாது. எத்தனை கோடிகள் அரசு பணத்தில் செலவாகுது ஒரு ஐஏஎஸ் உருவாக்குறதுக்கு, ஐபிஎஸ் உருவாக்குறதுக்கு. அவங்களுடைய பிரெயின் எவ்வளவு வலிமையான மூளை. அதை எதுக்கு போய் நாம பயன்படுத்துறோம், எதற்கு பயன்படுத்துகிறோம்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல, ஒரு மாநில அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல, ஒரு தனி நபருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல. நான் முகநூல் நேரலையில் பேசும்போது சொன்னேன், இதற்கு முதலமைச்சர் மட்டும்தான் பொறுப்பேற்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. இப்படிப்பட்ட இந்த அவலங்களுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும். நானும் தான் பொறுப்பு. இதை நான் இத்தனை காலம் வேடிக்கை பார்த்திருக்கிறேன். நானும் குற்றவாளிதான். இவ்வளவு நாள் கண்டும் காணாமல் இருந்திருக்கிறேன். நானும் தான் இதற்கு பொறுப்பு. இவ்வளவு நாள் இதை சகித்திருக்கிறேன். நானும் தான் குற்றவாளி. இந்த மனித வளம் அழிவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நானும் குற்றவாளிதான். இங்கே உள்ள ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சும்மா போற போக்குல இந்த ஆட்சி தான் காரணம், இந்த அரசு தான் காரணம் சொல்லிட்டு போறதுங்கிறது ஒரு டெம்பரரி பொலிட்டிக்கல் கெயின். அது இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி அரசியல் செய்வதுங்கிறது ரொம்ப அருவருப்பானது, அநாகரிகமானது. அப்படிப்பட்ட அருவருப்பான அநாகரிகமான அரசியலை நாங்கள் செய்யவில்லை. 2016 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே முழு மதுவிலக்குக்கு உடன்பட்டு அறிவிப்பு செய்திருக்கிறது. திமுகவினுடைய கொள்கைதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் கருப்பொருள், முழு மதுவிலக்கு. அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கு. அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்து தோழர்கள் சொன்னார்கள். சசி பெருமாள் சாவுக்கு நான் போய்விட்டு வந்தேன். அண்ணன் வைகோ அவர்களின் ஊரிலே இருந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நடத்திய போராட்டத்தின் போது அவருடைய தாயாரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போது நானும் அந்த இடத்திலே இருந்தேன். மது ஒழிப்பு பிரச்சார பணியில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய இயக்கத்தை கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், 2015 பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் வரையில் தொடர் பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டோம். நான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில பொறுப்பாளர்களோடு பிறகு கலந்து செயல் திட்டத்தை அறிவிக்க விரும்புகிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் 17 மகளிர் மட்டும் பங்கேற்கிற மாபெரும் மகளிர் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். மதுவிலக்கு அமல்படுத்த கோரி 5 லட்சம் பெண்களை திரட்டி மிகப்பெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்து என்பதுதான் கோரிக்கை. இன்றிலிருந்து அந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கான களப்பணிகளை நாம் திட்டமிட வேண்டும். எப்படி 10 லட்சம் பேர் திரண்ட வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்ததோ அதை போன்ற ஒரு தாக்கத்தை பெண்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் நடத்த வேண்டும். இது பெண்களின் போர்க்குரலாக மாற வேண்டும். இது மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது ஆளும் கட்சிக்கு எதிராகவோ நடத்தப்படுகிற இயக்கம் அல்ல. இந்திய மனித வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிகழ்வு. புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்திய கோரிக்கை தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டம். காந்தியடிகள் தம் வாழ்வில் மிக முக்கியமான கோரிக்கையாக முன்வைத்த ஒன்று. ஐயன் திருவள்ளுவரின் விருப்பம். அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள்,
மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காலமெல்லாம் உங்கள் பெயர் இந்த மண்ணில் போற்றப்படும், உச்சரிக்கப்படும். இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவது என்று துணிந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு புரட்சிகரமான முடிவாக அமையும். இந்தியாவே உங்களை திரும்பி பார்க்கும். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை போற்றுவார்கள். இன்றைக்கு உங்களை போற்றி 40க்கு 40 வெற்றியை தந்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தடுத்து வருகிற எல்லா தேர்தல்களிலும் உங்களுக்கு வெற்றி மாலையை சூட்டுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முடிவு, எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு, எல்லா விமர்சனங்களையும் தூக்கி குப்பையிலே வீசக்கூடிய அளவுக்கான ஒரு முடிவு, துணிச்சலாக எடுக்க வேண்டிய முடிவு, புரட்சிகரமான ஒரு முடிவு, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முடிவு. டாஸ்மாக் கடைகளை மூடப்போகிறோம், அரசு மதுபான கடைகளை மூடப்போகிறோம் என்ற முடிவாக இருக்க வேண்டும். இதுவே என்னுடைய வேண்டுகோள் என்று கேட்டு செப்டம்பர் 17க்கு தயாராவோம் என்று கூறி இந்த அழைப்பை ஏற்று வருகை வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.